பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 4 ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். ஆமேன், அல்லேலூயா. பாருங்கள், பழைய ஏற்பாடு காலத்தில் அந்த ஆண்கள் தலையை முக்காடு போட்டுக்குவாங்க. அது ஜெபிக்கும் போது, தீர்க்க தரிசனம் சொல்லும்போது அவங்க முக்காடு போட்டுக்குவாங்க. அது பழைய ஏற்பாடு காலத்தில் இருந்த நியமம், மோசே காலத்தில் இருந்த நியமம். அப்போ ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டு விதிமுறைகள் பார்த்திங்கன்னா, அந்த ஜெபம் பண்ணிக்கிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுற போதாவது தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டாம் தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்கள் தலையை மூடிக்கொண்டிருக்க வேண்டாம். எந்த புருஷனும் தன் தலையை மூடிக்கொண்டுறதுனால தன் தலையை கனவீனப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவப்பிள்ளைகளே, நாம் பழைய ஏற்பாட்டு அந்த மோசே காலத்தில் இருக்கிற நியமங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பவில்லை. புதிய ஏற்பாடு நாம் புதிய ஏற்பாடு காலத்தில் இருக்கிறோம். சொல்லப்போனால் நமக்கு எப்படி பழைய ஏற்பாடு காலத்தில் மோசே கொண்டு சட்டத்திட்டங்கள், தீர்மானங்கள், ஆண்டவர் அநேக சட்டத்திட்டங்களை கொடுத்தார். அதுபோல் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் நமக்கு தந்து நிருபங்களை கொடுத்திருக்கிறார். நிருபங்களில் அநேக காரியங்கள் இப்போ இக்காலத்தில் உள்ள திருச்சபை என்ன ஃபாலோ பண்ணணும், எப்படி அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று இப்போ உள்ள திருச்சபைக்கு நிருபங்கள் மூலமாக ஆண்டவர் திட்டம் தெளிவாக வெளிப்படுத்துகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். நாம் எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடக்கக்கூடாது, என்ன காரியங்களை செய்யணும், செய்யக்கூடாது, எல்லாத்தையும் திட்டமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நாம் பழைய ஏற்பாடு அந்த மோசே காலத்தில் இருந்த அந்த நியமங்களை நாம் கடைபிடிப்போம் என்றால் அந்த பழைய ஏற்பாட்டு அந்த நியாய பிரமாணத்தை நாம் ஃபாலோ பண்ணுகிறவர்களாக ஆகிவிடுகிறோம். நாம் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களில் கிருபையின் பிரமாணத்திற்கு நாம் கீழ்ப்பட்டிருக்கிறோம். ஆமேன். அப்போ கிருபையின் பிரமாணத்திலே சொல்லப்பட்ட காரியங்கள் ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தலையை முக்காடிட்டு கொள்வது அவசியமில்லை என்று சொல்லப்படுகிறது. நமக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அந்த தலைக்கு முக்காடு போட வேண்டாம், அதுவும் புருஷனானவன் முக்காடிட்டு கொள்ள வேண்டாம் என்று திட்டமாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதிய நிருபத்திலே எழுதப்பட்டதை நாம் வாசித்தோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் முழுவதுமாக ஆண்டவர் நமக்கு எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரோ அதற்கு முழுவதுமாக நம்மளை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மளுடைய அந்த கீழ்ப்படுதலை ஆண்டவர் மிகவும் எதிர்பார்க்கிறார். நாம் சட்டத்திட்டங்கள், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கற்பனைகள், கட்டளைகளுக்கு நாம் முழுவதுமாக நம்மளை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நாமம் நிமித்தமாக மகிமைப்படும். இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டிருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிற மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் தேவனை துதிக்கிறோம், கிருபை தேவனை துதிக்கிறோம். அதிசயமானவரே, அற்புதமானவரே, நன்றி உள்ளத்தோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. அப்போ அந்த 2026 வருஷத்தின் பிப்ரவரி மாதத்தின் ஆண்டவரே 27ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த புதிய நாளைக்குள் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிற ஸ்தோத்திரம். உடைய புதிய நாளில் உடைய புதிய கிருபை நாளை எங்களை திறப்பி வழிநடத்தி ஆசீர்வதிக்க தயவுக்காய் ஸ்தோத்திரம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, உடைய புதிய கிருபை நாளை எங்களை அனுதினமும் வழி நடத்துகிறீராக நன்றி செலுத்துகிறோம். இந்த மட்டும் நீர் எங்களை நடத்தி வருவதற்கு நான் எம்மாத்திரம், எங்கள் வீடும் எம்மாத்திரம். ஆண்டவரே, இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும், அவங்க குடும்பங்களையும், சொந்த பந்தங்கள், உற்றா உறவினர்கள், இணைஞ்ச பந்துக்கள், ஆண்டவரே வேலை ஸ்தலம் எல்லாத்தையும் நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். கைட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வத்தை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போ நாங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல ஆண்டவரே, கிருபையின் பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. கிருபையின் பிரமாணத்தில் கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் எங்களை மேற்கொள்வதில்லை. ஆமேன், அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, ஆண்டவரே எங்களை முழுவதுமாக ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த புதிய நாளில் கைட்டு செய்கிற எல்லா வேலையும் நீங்கள் ஆசீர்வத்தை பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். எங்களே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.